நிச்சயமா. உள்ள ஒரு நல்ல தலைப்பு எடுத்திருக்கீங்க. அதுக்கு மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துகள். இப்போ என்னன்னா, சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. சரிங்களா? குடிமக்களுக்கான சில கால அட்டவணைகள். என்னென்ன வேலைகள், எந்தெந்த நாட்களுக்குள்ள, என்னென்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு குடுத்திருந்தாங்க. அதுதான் சிட்டிசன் சார்ட்டர்ன்னு சொல்லிட்டு எல்லா மத்திய அரசு அலுவலகங்களிலும் அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைமுறைக்கு வந்தது. அப்போ நானுமே அதில் இருந்தேன். நானுமே பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக தான் இருந்தேன் டிபார்ட்மெண்ட்ல. ஃபார் தி ஹோல் ஆஃப் தமிழ்நாடு நான் இருந்தேன். ஸோ அந்த சிட்டிசன் சார்ட்டில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஐ வாஸ் வித் பார்ட் ஆஃப் இட். அதை பற்றி மூணு விவரங்கள் எல்லாருக்கும் குறிப்பிடலாமல் தெரியல. ஆனால் ஐ வாஸ் வித் பார்ட் ஆஃப் இட். ஐ வாஸ் அட்டெண்டிங். சரிங்களா? இது ஒரு பக்கம். அப்புறம் இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே இந்த காலக்கெடு அப்படின்னு வருகிற போது நம்ம நாட்டுல இல்ல, எந்த நாடாக இருந்தாலுமே நம்ம நாட்டுக்குள்ளேயே அது மத்திய அரசு, மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் எதுவாக இருந்தாலுமே இந்த காலக்கெடு அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல அது ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு அப்படிங்கிற அளவுல நம்ம ஏற்றுக்க முடியும். அதாவது நடைமுறையில பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒருவருக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா உடனடியாக 30 நாட்கள்ல ரீஃபண்ட் செட்டில் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் இலக்கு. அநேகமாக அது நடந்துடும். ஆனா பல சமயங்கள்ல நாம் கேட்கிற தகவல்கள் எதிர் தரப்புல இருந்து வரல வச்சுக்கோங்களேன். நான் அரசு தரப்புக்காகவோ பொதுமக்கள் தரப்புக்காகவோ பேசல, பொதுவா சொல்றேன். எனக்கு ஒரு ஒரு அடிப்படையில வங்கி கணக்கினுடைய விவரங்கள் வேண்டும், அல்லது வங்கி கணக்கு பேனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், வங்கி கணக்கு ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனைகள்லாம் இருக்கு. இந்த நிபந்தனைகள்லாம் சரிவர நிறைவேறலாம் வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த அந்த என்னதான் நினைச்சாலும் என்னால அந்த அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது. ரீஃபண்ட் ரெடியா இருக்கும், ஆனா என்னால கொடுக்க முடியாம போகலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் தான் சொல்றேன். சரிங்களா? இப்படியேதான் எல்லா இடத்தையும் நடக்கும்னு அவசியம் இல்லை. எல்லாமே சரியாக இருக்க வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே அது ஒரு நிர்வாக காரணங்களுக்காக அந்த துறை சார்ந்த தாமதம் தான் அப்படின்னா மிக நிச்சயமாக 30 நாட்களில் தீர்க்கப்பட முடியும். அதுவும் சந்தேகமே இல்லை. 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக தீர்த்து முடியும். நான் ஏன் 48 72 சொன்னவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடையில வார விடுமுறை நாட்கள் வந்தாலும் கூட தீர்க்க முடியும். அந்த ஐடியாவில் நான் சொல்றேன். 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரங்களுக்குள்ள கொடுக்க முடியும். என்ன பல சமயங்கள் நாங்களே பார்த்துருக்கோம். ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்துருது. நடுவில் வந்து என்ன வந்து ப்ராப்ளம் வருது எங்களுக்கு அப்படின்னா, ஒருவேளை வங்கி கணக்கு ஆதாரோடு இணைக்கப்படாமல் இருந்தால், அல்லது பேனோடு இணைக்கப்படாமல் இருந்தால், அல்லது அசசி கொடுத்திருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்குடைய எண் தவறாக இருந்தால், இந்த மாதிரி இருக்க வச்சுங்களேன். அப்போ துறை சென்று சரி செய்ய முடியாது. சரிங்களா? எங்க இருந்து குறை வருகிறதோ அவர்கள் தான் நிவர்த்தி செய்யணும். அது மாதிரியான சமயங்கள்ல காலதாமதம் ஆகும். நான் திரும்ப சொல்றேன், பொதுமக்கள் மீது தவறு இருக்குன்னு சொல்ல வரல, நல்லா யோசிச்சுக்கோங்க. அது இல்ல, குறை தீர்க்கப்படாமல் போவதற்கான காரணம் என்ன வரும் அப்படின்னா, நடுவில் ஏதோ ஒரு தகவல் பரிமாற்ற இடைவெளி இருக்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. சரிங்களா? அதை சரி பண்ணாதான் குறை தீர்க்கப்பட முடியும். அப்போ இது இரண்டு விதமாக நம்ம பார்க்கணும். அட்ரஸிங் தி இஷ்யூ, ரிசால்விங் தி இஷ்யூ, ரெண்டு வைக்கிறோம் நாங்க. அதாவது ஒரு பிரச்சனையை முழுவதுமாக தீர்ப்பது, ஒரு பிரச்சனையை அணுகுவது. சரிங்களா? பிரச்சனையை அணுகுவது அப்படிங்கிறது அது வந்து அட்டெண்டிங் டு தி இஷ்யூ இருக்கு இல்லையா, அட்டெண்டிங் டு தி ப்ராப்ளம், அட்டெண்டிங் டு தி கிரீவன்ஸ் இருக்கு இல்லையா, அது மிக நிச்சயமாக உடனடியாக செய்யப்படும். ஆனால் முழுவதுமாக அந்த அந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியுமா அப்படின்னா 30 நாட்கள் என்பது மிகச்சரியான டைமாக இருந்தது. இப்போ 21 நாட்கள் குறைத்திருக்காங்க, வரவேற்கிறேன். ஆனால் அது முடியுமா அப்படின்னா நடைமுறையில் சில சிக்கல்கள் வரும் எனக்கு தோணும்.